ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு வந்தாச்சு. ஒரு வெயிலாகவும் இருக்குது, மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியல. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பயமாக திகிலாக இருக்கு. பாம்பு வந்து கொத்தினா டக்குன்னு வெளியே போகிற அளவுக்கு இங்கே ஃபிஷ் கிடையாது. அதனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் எப்படிங்கிறது. இதுக்கப்புறம் செய்ய தான் நமக்கு தெரியும் எப்படி வரப்போகுது என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. தெரியல, அவங்க ஏதோ டிஃபிகல்ட்டாக ரொம்ப யோசிச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான கொஞ்சம் பக்குவத்தில் பண்ணோம். எங்களுக்கு தான் எங்கள் மாதிரி தான் தெரியும். ஓகே நம்ம இந்த டிஷ் தான் யோசிச்சு அவங்க கொடுப்போம், ஆனால் அது எது எப்படி வெளியே வருது அதை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறது யாருன்னா அந்த கேமரா போட்டுட்டு இருக்காருல்ல அவர் தான். அவுட்கம் எப்படி இருக்கும் தான் தெரியல. இப்போ மெயின் டாஸ்க் என்னன்னா, இப்போ அடுப்பு பற்ற வைக்கணும். எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் ஃபயர் பண்ணணும். அது பற்ற வைக்க தான் போய். ஏன்னா நேற்று மழை பெஞ்சது ஈரமா இருக்கு, இன்னும் எரியுமா இல்லையான்னு அது டவுட்டா இருக்கு. அவன் வந்து தாமரை வரி தாமரை வரி வச்சு கொடுத்துடலாமா? கரெக்ட் தான். ஒரு விஷயம் இருங்க, எல்லாம் நீங்க இன்னும் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி. அவங்க வர மாட்டேன். எனக்கு என்னன்னா ஒண்ணுமே தெரியாது. இருங்க நாங்களும் சம்மந்தம் பேசிக்கிறோம். எடுத்து வைத்து நாங்க பொண்ணு தரோம். காப்பி அடிக்கிறேன். காப்பி அடிச்சு கொடுப்போம். காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. போயிடலாம். வாராயோ தோழி வாராயோன்ற மாதிரி. ஓகே சம்மந்தம் பேச போயிடலாம். வாங்க 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 வாங்க. அவங்க பாருங்க நல்லா கையடி வச்சு குபேர் பாபு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கொடுத்துறோம். 2017 சம்மதமா? அப்படி ஓர்மா வச்சிருவோம். மீன் குழம்புங்க, மாங்காய்லாம் இல்ல நான் அப்படியே வாங்கிக்கிறோம். நீங்க காஞ்ச மிளகா நீங்க அப்படி கொடுங்க. அப்படியே காஞ்ச மிளகா தேவைப்படுதுங்க. அப்படியே கை மாட்டேன். சம்மந்தமா? உங்களுக்கு சம்மதம். போட்டோ எடு தமிழ். இல்ல கட்டு மாத்தீங்கன்னா கேழ்வரகு இருக்கு மாவு, ராகி மாவு. இது எங்க இருக்கு? தூக்கி முருங்கைக்கீரை, தேங்காய், என்ன வருமா, சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெல்லம், ஜாங்கிரி, பச்சரிசி, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம். இவன் யாரு? காஞ்சி மிளகா. இதுதான் என்கிட்ட ஈஸியா முடிச்சு பிளாஸ்ட் விடுறோம் பாருங்க. மக்களே நான் சொல்றேன், அரிசி சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கொடுத்துருக்கானுங்க. மீன் வாங்கிட்டானுங்க. மீன் குழம்பா தான் இருக்கும். எதை வச்சு சொல்றேன்னா, மீன் வாங்கிட்டானுங்க, மாங்காவும் வாங்கிக்கிறானுங்க. இப்ப மீன் குழம்பா தான் இருக்கும். தக்காளி, மிளகா மசாலா வறுக்கிறதும் வாங்கிக்கிறானுங்க. ஆனா மீன் 3 தான் வாங்கிக்கிறானுங்க. பாக்கெட்ல ஏதோ சின்ன ஏதோ மச்சு தான் வாங்கிருக்கானுங்க. கடுகு உளுத்த பருப்பு அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வத்திப்படி ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. ஓகே நான் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அவனுங்க என்ன நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி வீடியோ தான் தெரியும். ஓகே நம்ம ஸ்டார்ட் என்ன தாராளமா வாங்கிருக்கானுங்க. பொரிக்க வாங்கிருப்பாங்களா என்னன்னு தெரியல. எஸ் ஓகே நாங்க பண்ண போறோம். நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, தாய்மார்களாக இருக்கட்டும், நல்லா சமைக்க தெரிஞ்ச செஃப்பா இருக்கட்டும். ஸோ நாங்க எப்படி செய்யறோம்னு எங்களுக்கும் தெரியாது. பார்த்துட்டு இது கரெக்டா தான் செய்யுமா செய்யலையா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே தேங்க்யூ. ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அளவுக்கு மீன் குழம்பு எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்குது, அதை வச்சு செய்ய போகிறோம். பார்ப்போம் எப்படி அவுட்கம் எப்படி வருதுன்னு. ராகி பவுடர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஒரு 3 டிஷ் யோசிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அடை தட்டலாம்னு சொல்லிட்டு, 2வது கொஞ்சம் களி, 3வது கொஞ்சம் கொழுக்கட்டை. 3 டிஷ் வந்து பிளான் பண்ணிட்டேன். இல்லை ஒன்று தான். ஸோ 3 டிஷ் எல்லாம் இருக்கேன். இந்த 3 டிஷ் இல்லாமல் வேறு எதுவும் செய்ய போகிறேன். அவன்கிட்ட கேட்டுப்போம். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு காரமான டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். அது செய்யும் போது பாருங்கள் எப்படி வரும். ட்ரை பண்ணுங்க நீங்கள் வீட்டில். ஓகேவா? நான் இந்த 3 டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம். காரமாக சார், ஸ்வீட்டு, காரம், அப்போ இன்னொன்று என்னது, ஐ மீன் நார்மல், எல்லாமே இருக்குது. இந்த 3 இருக்கும். ஸோ ஓகே அவங்கள ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அதிப்பா அங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவனுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த மீன் குழம்பு. நான் நரேஷ் நம்புறேன், அவ்வளோதான். நரேஷ் நான் நம்பியிருக்கேன். கடவுளை நம்பி இருக்கோம். ஆனா அது எப்படி வரப்போகுது கீழே வருது. தக்காளி மீனை தான் நாங்க மீனை தான் நம்பி இருக்கோம். மீன் குழம்பு எப்படி வருது. தக்காளி வாங்க எப்படி கட் பண்ணணும்னு தெரியாத எடுத்து ரெடியாக உட்காந்துட்டேன். ஒரு செட்டிங்ஸ் உட்காந்துட்டேன். அறுத்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மீன் குழம்பு இப்போ மீனை கழுவிடலாம் ஃபர்ஸ்ட். ஒரு பயம் எதுதான் எங்கன்னா வந்து ஸ்டாண்ட்ல இல்லை.
ஏறிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி 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 ஊற வச்சிடுறோம். அரிசி ஊற வச்சுட்டு மீன் கழுவி வச்சுட்டு நைனா வந்து வெங்காயம் தக்காளிலாம் விட்டுரும். அப்படி வெங்காயம் தக்காளி மாங்காய் அரிஞ்சு வச்சிருவோம். அது வந்து அது மாதிரிதான் இருக்கு. பச்சை மிளகா கொடுத்துருக்கானுங்க. ஆமா, பச்சை மிளகா இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல நல்லா இருக்க மாட்டேன். சில டிஸ்டர்பன்ஸுங்க. ஏய் ஷூட் தடடா போகுது. இது வெங்காய தக்காளிலாம் பையன் வெட்டி முடிச்சிருவோம். வெட்டி முடிச்சுட்டு நம்ம நெருப்பை பற்றி சமையல் நெருப்பு பத்தி தீ பத்தி விட போறோம் எல்லாரையும். அவன் கூழ் காத்துனாங்க, நாங்க நெருப்பை போட்டு தீ பத்தி விட போறோம். அவ்வளவுதான். ஏய் தண்ணி கூட விட கொஞ்சம். அங்கிலி கருப்பா நீதான் காப்பாத்தணும். பத்து வைக்கும் போதே காத்தடிக்குது. குண்டுக்கோ 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 குண்டுக்கோ. இப்போ வந்து பார்த்தா அரிசி இந்த பச்சை அரிசி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இந்த நெல் இந்த கருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது அது அப்படியே போட்டோன்னா அது அப்படியே அரிசி வச்சோன்னா அது கருப்பு கருப்பாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் அது பண்ணிருக்கேன். வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டினா இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் இந்த மீன்லாம் அலசி வச்சுட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம அடுப்பை பற்றி வச்சு பொறுமையாக சமைக்க ஆரம்பிச்சுப்போம். நான் ஏன்னா எப்படி எனக்கு வந்து என்னன்னா மீன் குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எனக்கு கொடுக்கல. இஞ்சி பூண்டு போடுவாங்களான்னு தெரியல. அது இல்ல. இஞ்சி பூண்டு போட அப்புறம் மாட்டாங்க. வந்து புளியே மெயின் கண்டென்ட்டே இல்ல. அதை போடாம எப்படி மீன் குழம்பு வைக்கிறது தெரியல. ஆனா எங்க செஃப் வந்து மாங்காய் தக்காளி சாட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் சொல்றேன் அதுவே தெரியல. போட்டு சமாளிச்சு மேட்ச் பண்ணிடலான்றேன். ஆக்சுவலி வெங்காயம் பொடிசா கட் பண்ணணுமா சின்ன சின்னதா. இல்ல எங்க வீட்டுல புளி போடாம தான் செய்வாங்க. மீன் குழம்பு புளி குழம்பு தான் புளி ஊற்றுவாங்க. மீன் குழம்பு எங்க வீட்டுல மாங்காய் தான் போடுவாங்க. அதை பாருங்க அது எப்படி அந்த ப்ராசஸ் நாங்க பாருங்க இப்படி பண்ணணும். இந்த மொரம் இருந்தா ஈஸியா புடைச்சிடலாம். இப்படி இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்படி கொட்டிக்குவான். இதெல்லாம் பண்ணோம். இந்த கத்துக்கங்க. ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சமையல்லாம் கத்துக்கோங்க. அதை பத்தி காட்டுக்குள்ள எங்கன்னா மாட்டீங்கன்னா இந்த மாதிரி எதனா காட்டுக்குள்ள மாட்டினா கத்தி காப்படா இதெல்லாம் வச்சிருப்பீங்களா கையில? இல்ல இட்ஸ் சர்வைவல் ஸ்கில். எல்லாருமே கத்துக்கணும். சர்வைவல் ஃபார் தி ஃபிட்டஸ்ட். சில வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களை வந்து சமையல் கட்டுக்கவே விட மாட்டாங்க. அப்படி இல்ல. சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க தான் சமைக்கணும். அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இல்ல அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அவங்க சமைக்க வராது. கத்துக்கோங்க. இல்ல எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்ப எங்க அம்மா கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பா. நிறைய வேலை சொல்லுவாங்கன்னு செய்ய மாட்டேன். இப்போ இங்க செய்யறத பார்த்தாலே வந்து ஆல்மோஸ்ட் இந்த வேற எறும்பெல்லாம் இது மாட்டினாலே நானா அவ்வளவுதான். சிக்கன் அதெல்லாம் கொடுத்தா ஈஸியா செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன்னா நான் மீன் நல்ல வேலை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா அங்கதான் நீங்க முடிஞ்சிச்சே கதை. மீன் வருதுன்னா ஓகே பட்டுன்னு போட்டுடலாம். பட்டுன்னு போட்டுருவோயா சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்ப 3 மீன் தான் இருக்குது. நம்ம அசையும் வறுத்து குழம்புலாம் வைக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கலாம். தெரியலங்க. ரொம்ப கஷ்டம் சமைக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. ஆமா சமையல் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான். கரெக்டா பண்ணுவேன். ஒரு காலத்துல செம்மையா சமைக்குவேன். பொய்ங்க பூரா பொய் பேசிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. அப்பெல்லாம் நல்லா சமைக்க. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன ஓரளவுக்கு எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அது பொறிக்கிட்டு அரிசி ஊற வச்சிட வேண்டியதான். ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட். நிறைய நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சமைச்சிருப்பீங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிஷ் செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு புத்தி தெரிஞ்சு. ஏன்னா நூடுல்ஸ் தான் 2 ரூபா அந்த 2 மினிட்ஸ் கொதிக்கிற நூடுல்ஸ் தான் அது போடுவாங்க. இது பேர் என்னது? சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் இது வேணா வருங்க. வச்சிட்டு இருக்கேன் வீடியோக்காக திருப்பி வேக சின்ன வேறக்கு யார் போடக்கூடாது. வீட்டுக்கு எதுவுமே சமைங்கப்பா. பேசாம அடுப்பு இங்க வச்சுட்டு இது கொளுத்தார வச்சிருக்கலாம்டா. ஜகதோதியா இருக்கும். என்ன கவர்னா பண்ற? எரியல பாருங்க. கொதி வருது பாருங்களா. அது வந்து போது விறகு வை. வச்சுல இருந்து 5 விடாது. பொறுமையா தானே இல்ல மட்டும் எஞ்சின் எடுத்துக்குது. இப்ப கொதிச்சது தொட்டு பாரு. தெரியும் நீ பண்ணே. நீ பண்றது கரெக்டா பண்ணுவே. அதெல்லாம் தெரியும். மஞ்சள் இருக்க மஞ்சள் எத்தனை மஞ்சள் போட்டு அலசிடலாம். கல் உப்பு போட்டு கரம்பரம். ஹலோ ஹலோ சொல்லுங்க.
என்ன நிலவரம் போயிருந்தீங்களா? இங்க நிலவரம் வந்து இப்போ தற்போது புயல் வீசி ஓடி இருக்கிறது. அப்ப போன் வைங்க. ஏய் நான் வந்து சாவடிப்பேன். என்ன கரண்ட்லி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காட்டுல இருந்து பொங்கலடா வைக்கிறீங்க, நான் கலைஞரா. பேண்ட் தூக்கி போடுறா. ஒரு அசிங்கமாய் போச்சு. தக்காளி அதிகமா மாங்காய் அதிகமா போட்டு புளிப்பாயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல, அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் மசாலா அதிகமா போட்டுருங்க. பட்டலாம் பிரியாணி செய்யற பட்டல அவங்க டேய் இது போடுவாங்க. யார் போடுறாங்க? உங்க வீட்டுல போடுவாங்களா? பூண்டுங்க, இஞ்சி பூண்டு இல்லதான் மசாலா அதிகமா. ஓட்டு நிறுவனம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுன்ற இஞ்சி பூண்டு இல்ல. நீசன் போற பத்தியாங்க. இஞ்சி பூண்டு இல்ல, புளி இல்ல, மூணு மீன் தான் வாங்கி வச்சுக்கிறீங்க. 3 மீன் அது 2 போட்டா 6 மீன். 3 வாரு 3 குழம்பு. சரி ரைட்டு போ. ஆக்சுவல் டிஷ் நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஈஸியா போச்சு. போங்க தேங்க்யூ. செஞ்சு கீச்சு வருது. இப்போழ காசனமா வேற கூப்பிட்டு ஊத்தனமானு டே போதுமாடா. ஒரு வழியா வந்து மீன் குழம்புக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டோம். அங்கே காட்டுங்க. நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த அடுப்பு பற்ற வைக்கிறத இப்போ ஒரு பெரிய வேலையா இருக்குது. பத்திச்சு பாருங்க. இது போடுடா, கும்மி போடுறா. ஆக்சுவலி இது எப்படின்னா இதுதான் கஷ்டமா இருக்குது. கடுகு எண்ணெல்லாம் எடுத்து விடுறா போடா. டேய் பத்திக்கிச்சுங்க. என்ன போகுது அது புடுறா. கடுகு கட்டா பாதி கொடுங்க. போடா இது அவ்வளோ என்ன ஊத்துற பிரியாணி